இங்க போன் பாரு. சூப்பர் செம்ம சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹோம்மேட் மில்க் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து மைதா அப்புறம் வந்து கோதுமை மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக கடையில் சாப்பிட்ற பன் வந்து மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் மைதா போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணால் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் வார்ம் மில்க் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட் சூடாக இருக்கணும். கை வச்சா லைட் சூடு இருக்கணும், அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஈஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொங்கி வந்திருக்குது. இந்த மாதிரி வந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். ஈஸ்ட்டை ஆட் பண்ண அப்புறமா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பிசைஞ்ச அப்புறமா இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருந்தது, ஸோ அதனால் நான் வந்து கீ ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மினிமம் 1 hour நீங்கள் வந்து வைக்கணும். ஒரு மூடி அல்லது ஒரு வெட் க்ளாத்தை வச்சு இதை வந்து அப்படியே கவர் பண்ணி கொஞ்சம் வார்மாக இருக்க இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 1 hour பாருங்கள், அந்த மாவு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சைஸில் வந்து டபுளாக இருக்குது. நம்ம மைதாவில் பண்ணும்போது நல்லாவே தெரியும், பட் கோதுமை மாவில் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது வந்து மைதா, நான் மைதாவில் அந்த ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள் அது எவ்வளோ டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு உடன் போர்டு, அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டு, இல்லை உங்களோட டேபிளில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த டோ வச்சு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 5 மினிட்ஸாக நீங்கள் இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பன் கிடைக்கும். இப்போ வந்து டோவை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து 4 to 5 தான் கிடைக்கும். அதுவும் மைதாவில் கூட நமக்கு வந்து ஒரு 5 பீஸ் கிடைக்கும். பட் வீட் ஃப்ளோரில் வந்து 4 தான் கிடைக்கும். சின்ன சின்ன பன்னாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை கையில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து பேக்கில் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நான் வந்து இட்லி தட்டி எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் எடுத்தேன். நீங்கள் வந்து இட்லி தட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிளேட்டில் கீழே கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் இல்லைனா கீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரவுண்ட் பண்ண பன்னை வந்து மறுபடியும் அதில் வச்சுட்டு அதை வந்து ஒரு 1/2 hour நீங்கள் வந்து அதை அப்படியே வச்சிடணும். அப்போது இது வந்து இன்னும் சைஸில் வந்து டபுள் ஆகும். ஸோ பன் பண்ணுறதுக்கு நான் வந்து நான்ஸ்டிக் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கீழே வந்து நமக்கு வந்து கரிஞ்சிடாது. அதுக்காக நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம அதில் வந்து பன்னை வச்சிடலாம். பன்னை வச்சுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக லோவாக தான் இருக்கணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை வந்து குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 3 to 4 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம வந்து சைட்ஸை வந்து டர்ன் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். ஓவனில் வச்சு பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்கும். பட் நம்ம ஃப்ரைங் பேனில் பண்ணுறதுனால நமக்கு வந்து 2 பக்கமும் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். பட் இந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. பட் சென்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து எப்பவும் போல் நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. இப்போது சூப்பரான கோதுமை பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போது சேம் ப்ராசஸ் தான் நான் வந்து மைதா யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணினேன். அதை நான் வந்து ஃபாஸ்ட் மோஷனில் தான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக ஈஸ்ட் ஆக்டிவேட்டிங் ப்ராசஸ் வந்து கம்பேர் தென் வீட் ஃப்ளோரை விட மைதாவில் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. மாவு வந்து சைஸில் வந்து டபுள் ஆகுறது நல்லாவே தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நான் வந்து 2 சேர்த்து பண்ணினேன். ஸோ 2 சேர்த்து பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்தது. நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணுறது வந்து நல்லா வருமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து சைஸில் வந்து நல்லா டபுள் ஆச்சு. பட் அது வந்து அந்தளவுக்கு டபுள் ஆகலை. ஸோ ஒரு டவுட்டில் தான் நான் ஆக்சுவலாக பண்ணினேன். பட் ரிசல்ட்டு வந்து 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. மற்றபடி சாஃப்ட்னஸ் வந்து 2மே நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக நமக்கு தெரியும்ல, மைதாவோட டேஸ்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் பூரி பண்ணாலும் மைதா யூஸ் பண்ணி பூரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் கம்பேர் தென் கோதுமை மாவு. பட் மைதா வந்து ஃபுட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக அப்பப்போ வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணது. நல்ல சாஃப்டாக வந்திருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது வந்து மைதா யூஸ் பண்ணி பண்ணது. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட நம்ம வந்து எக் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உன் படத்து காமி. கையில் என்னம்மா வரைஞ்சா? கை காமி. எப்படி வரைஞ்சா? பெண்ணு வச்சு வரைஞ்சியா? பாப்பா தூங்க வை. குட் நைட் சொல்லு. பாய். குட் நைட்.